ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்கிறது, ப்ளஸ் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன பண்ணியிருக்கன்றதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு அந்த முழு பீஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் தட்டி. இஞ்சி வந்து ஒரு ஆஃப் நார்மல் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி வந்து பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து அதை விட பாதியாக இருக்கணும். சரிங்களா? அளவு வந்து பூண்டு எவ்வளோக்கு ஒரு கப்பில் எடுக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கப்பில் எடுக்கிறீங்கன்னா அந்த கப் அளவுக்கு பூண்டுனா அதை விட ஆஃப் கப் அளவு தான் இஞ்சி இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து எப்போ சமைக்கிறேனோ அந்த டைமில் மட்டும் தான் ரெடி பண்ணிப்பேன். இன்கேஸ் வந்து இப்போது வேலைக்கு போகிறவங்களால அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் மஞ்சளும் ஆயிலும் கொஞ்சம் விட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா கெட்டு போகாமல் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் 1 மந்த்து கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஹைஜீனிக் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நைட் டின்னர் வந்து சப்பாத்தியும் குருமாவும் தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தி வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.